இந்த நாளிலே தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம், நாடுகிறோம். ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்பதற்கும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்ம தேவனை பிரியப்படுத்தணும். இப்போ ஒரு மகன் இருக்கானா, தாய் தப்பனை பிரியப்படுத்தினா தான், தாய் தப்பனை கீழ்ப்படிஞ்சாதான் அந்த தாய் தப்பை அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாங்க. தாய் தப்புன்னு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கும்போது தாய் தப்புன்னு செய்ய மாட்டாங்க. அதே போல் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறாரு. அப்போ எப்படி ஏசப்பாவை பிரியப்படுத்துறது, எப்படி நம்ம அவரிடத்துல தேவைகளை சந்திக்கிறதுன்னு கேட்டால், அவர் ஒரு சில காரியங்களை இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. என்ன என்று கேட்டால், வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. யாருக்கு கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இன்றைக்கி நம் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தில் சில பேர் பிடிவாதம் பண்ணுவாங்க, சில பேர் வைராக்கியமாக இருப்பாங்க, சில பேர் எரிச்சல் அடைவார்கள், சில பேர் பயங்கரமான கோவப்படுவார்கள். ஏன்னா சில பேர் ஒரு மேட்டின்மையாக பேசுவாங்க, ஒரு சில பேர் இன்னும் பெருமையாக பேசுவாங்க. என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி பெருமையை பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெருமைக்கு கர்த்தர் எதிர்க்கிறாரு, தாழ்மைக்கு என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை உயராமல் இருப்பதுக்கு ஒரு காரணம், இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும், நடக்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம குடும்பம் நடத்துவதில் ஒரு தாழ்மை இருக்கணும். எல்லாவற்றிலையுமே நம்ம கோவப்பட்டுக்கிட்டு, எல்லாவற்றிலையுமே பிடிவாதம் பண்ணிக்கிட்டு, விரோதங்கள் பகைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அவர் கிருபை நம்மளுக்கு இருந்தால் போதும், எல்லா காரியத்தையும் அவர் சந்திப்பார். அப்போ எப்போ யாருக்கு கிருபை கிடைக்குது, யாருக்கு கிருபை தராருன்னா, தாழ்மை உள்ளவனுக்கும் என்ன செய்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. அப்படின்னா தாழ்மைங்கிறது ஒரு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. தாழ்மை என்பது ஒரு அவசரப்படாத ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது ஒரு கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது பணிவான ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது அமைதியான ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது ஒரு பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது ஒரு தன்னைத்தானே உயர்த்தி கனப்படுத்தி என்னால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு காரியம்தான் தாழ்மை. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி எல்லாவற்றிலையுமே நமக்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்மகிட்ட தாழ்மை இல்லைன்னா மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. நான் 3 நாள் ஜெபிச்சேன், தொடர்ந்து 10 நாள் ஜெபிச்சேன் அப்படின்னா நீங்கள் ஜெபத்தில் ஒரு தாழ்மையை காட்டணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ பைபிளில் 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க தேவசமூகத்தில். ஒன்று ஆயக்காரன், ஒன்று பரிசேயன். பரிசேயன் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஏசப்பா மத்தியில் இருக்குது அந்த அதிகாரம், ஏன்னா மத்திய லூக்காவில் இருக்குது. என்ன அப்போ அந்த 2 பேர் ஜெபத்தை ஏசப்பா கவனிக்கிறார். ஒரு சர்ச்சுக்கு 2 பேர் போகிறாங்க, 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க, 2 பேருமே கிறிஸ்தவங்க. அப்போ 2 பேருமே போய் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவரே நான் 10ல் 1 தசமாக கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், உங்களுக்கு அதை செய்கிறேன், அதை செஞ்சேன், இவனை இதுவும் செஞ்சேன், அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை, ஏன்னா நீங்கள் எனக்கு ஜெபத்தை பதில் தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி காட்டுறான். கர்த்தருக்கு தசமாக கொடுத்து என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான், கொடுக்குறது சொல்லி காட்டுறான். அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஜெபத்தில் அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி பெருமையை இதெல்லாம் என்ன செய்யுது, அது குறிக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வார்த்தை வரும். நான் சம்பாதிக்கிற தசமாக
செலுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆயக்காரன் தூரத்தில் இருந்த பாருங்க, 2 பேரும் ஜெபம். இங்கே கவனிங்க, 2 பேரும் ஜெபம். ஒருத்தன் ஜெபம் பரிசேயன் ஜெபம், ஒருத்தன் ஆயக்கார ஜெபம். பரிசேயன் ஜெபம் 10 1 தசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். அவனை பொருள் இவனை பொருளும் குற்றப்படுத்துகிறான். ஆனால் இவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன். தூரத்தில் நின்று துணியாமல் அடித்து கொண்டு தேவனே, அப்போ பாருங்க அவன் என்ன சொல்கிறான், நான் பாவின்னு ஒத்துக்கிட்டு என் மேலே பாவியாகி என் மேலே என்ன செய்யுங்க, கிருபையாக இருங்க அப்படிங்கிறான். அப்போ அவன் சொன்ன வார்த்தையும் கவனிங்க, இவன் சொன்ன வார்த்தையும் கவனிங்க. அப்போ யாருடைய ஜெபத்தை கேட்குறாருன்னு பார்த்தா இந்த ஆயக்காரன் ஜெபத்தை தான் கேட்குறான். அப்போ ஜெபத்தில் கூட தாழ்மை இருக்கணும். நம்மளுக்கு ஜெபத்தில் பெருமை இருக்கக்கூடாது. ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு கை கொடுக்கறத மறுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் 10 1 தசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நான் அப்புறம் அது அழகான வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஜெபம் பண்ண, நம்முடைய ஜெபத்தில் ஒரு தாழ்மை தெரியணும், நம்முடைய ஜெபத்தில் ஒரு அன்பு தெரியணும், நம்முடைய ஜெபத்தில் ஒரு கிருபை தெரியணும். அப்போ இவன் ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தில் நான் பாவின்னு ஒத்துக்கிறான். நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் என்மேல் இந்த பாவியாகி என்மேல் என்ன செய்யும், கிருபையாருன்னு சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிறது கூட கவனமாக ஜெபிக்கணுங்க. நம்முடைய ஜெபத்தில் யாரை பற்றியும் குறை பேசிடக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்திடக்கூடாது. நம்மகிட்ட அந்த ஜெபத்தில் தாழ்மை, ஆண்டவரே நான் நீச பாவியா என்று பவுலடி சொல்கிறாரு. பவுலடிகள் ஜெபம் எப்படி தெரியுமா, அவர் சொல்கிறாரு, பவுலடிகளார் எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ அதிசயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா பாவிகளிலும் பிரதான பாவிங்கிறார். அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, அது பாவி தான், ஆனால் பாவிகள் ரொம்ப மோசமான பாவி அப்படிங்கிறார். ஏன்னா பாவிகளின் பிரதான பாவின்னு சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்துறார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கையில் ஏசப்பா எத்தனையோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அவர் கட்சியை கட்டிக்கு போட எத்தனையோ சுகம் இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை பாவி அப்படின்னு ஒத்துக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் பாவி அப்படின்னு ஒத்துக்கணும். என்னுடைய ஜெபத்துக்கு பதிலாக நீசப்பா என்பது கிருபையாருன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்துக்கு பேர் தான் தாழ்மையின் ஜெபம். இந்த ஜெபம் பெருமையின் ஜெபம் கிடையாது. ஆனால் பரிசையன் ஜெபிக்கிற ஜெபம் பெருமையின் ஜெபமாக இருக்கிறது. சொல்லி காட்டுறான், கொடுத்தது என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். ஆனால் இவன் சொல்லி காட்டலை. அப்போ இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற காரியம், நம்ம பேசுகிற காரியம், சொல்லுகிற காரியம், தேவ சமூகத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத அப்படிங்கிறார். தேவ சமூகத்தில் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் தப்பான வார்த்தையை விட்டுறாத, பெருமையின் வார்த்தையை விட்டுறாத, கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் தாழ்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தாழ்மையின் ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்கிறார். நீதிமொழிகள் 11:2 வாசிங்க. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் என்ன இருக்கிறதா, ஞானம் உண்டு. சிந்தையில எண்ணத்தில் நினைவில் தாழ்மை இருக்கணும். இப்போ ஒரு ஆள்கிட்ட தாழ்மை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா, ஒரு ஆள்கிட்ட தாழ்மை இருக்குது இப்படி கண்டுபிடிக்குது. சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஓ நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கேங்க அப்படின்னா தாழ்மை. என்னத்தை நல்லா இருந்தேன், உனக்கு என்ன, உன் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறான், எனக்கு வாட்சியம் விளங்காதவன், இவனை வச்சு எங்கிட்டு நல்லா இருக்க முடியும், என் தலையெழுத்து ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது பிரச்சனை சொல்லுவாங்க. அதில் ஒரு அந்த மாதிரி பேச்சில் என்ன கிடையாது, தாழ்மை கிடையாது. இருக்கோ இல்லையோ ஆண்டவர் நடத்துகிறாரு, சாப்பாடு போடுறாரு, சாப்பிட்றோம் போகிறோம் வர்றோம், நல்லா இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், 2 கை கால் சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் கண் இல்லாமல் பார்வை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மைண்டு சரியில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உங்களை என்னையும் நல்லபடியாக வாழ வச்சு உறுப்புகளை நல்லா படைச்சி நல்லபடியாக வச்சுருக்கிறாரு. இது ஒன்றுக்கே ஏசாப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அவர் என்னை நல்லா வச்சுருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வரவாம்மா, பார்த்து போங்கம்மா, ரோட்டில் பார்த்து போங்கம்மா அப்படின்னு ஒரு 4 வார்த்தை, ஒரு அன்பான வார்த்தை சொல்லும்போது அங்கே உங்கள்கிட்ட ஒரு தாழ்மை இருக்குது அப்படின்னு தெரியுது. பார்த்து வைங்க, கீழே விழுந்து செத்து போயிடாத, ஒழுங்கப்போ அப்படின்னு சொன்னோம்னா அதில் தாழ்மை இல்லை. பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சை வச்சு அவருடைய மனதை ஆறுதல் அடையும். அதான் தாழ்மை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த தாழ்மையினால் என்ன கிடைக்குங்கிறத நம்மளுக்கு ஞானம் கிடைக்குங்கிறார். அதாவது அறிவு ஆற்றல் வரும். இப்போ ஞானத்தை தேடி போனதில்லை, ஞானத்தை வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும் கேட்டா, நீங்கள் அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்கம்மா. அகந்தை வந்தால் லட்சியம் வரும். அகந்தை என்னது, அகந்தை விரோதம், லட்சணம் போராட்டம். அடுத்து தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அல்லேலூயா. தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்துல என்ன இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. நீங்கள் தாழ்ந்து நடந்து பாருங்கள், அமைதியாக போங்க, தாழ்மையாக போங்க, பொறுமையாக போங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஞானத்தின் வல்லமை என்ன செஞ்சிடும்,
கடந்து வந்துடும். ஆமென். அதுதான் தாழ்மைக்கு கிடைக்கிற பலன். பார்த்துக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. எந்த ஒரு வார்த்தை நம்ம பேசினாலும் பெருமையா மட்டும் பேசிடக்கூடாது. ஏன் ஒரு வருமானத்தை தான் குடும்பம் நடக்குது அப்படிங்கன்னா பெருமையாக பேசுகிறீங்க. நான் தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன். அப்போ கர்த்தர் படிக்க வைக்கலையா? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குற கர்த்தர். அப்போ எல்லா காரியத்திலையுமே கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் மையப்படுத்த வேண்டுமே தவிர நாமளே பெருமையை என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. பெருமைக்கு என்ன செய்கிறார் அவர்? நம்மளை குறித்து பெருமையை நாமே பேசவே கூடாது. அப்படி பேசிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? எதிர்க்கிறார். உங்க மேலே அன்பு செலுத்த மாட்டார், எதிராளியாக மாறுகிறார். கர்த்தர் எதிர்ப்புன்னு என்னது? எதிராளியாக மாறுகிறார். அப்படின்னா நம்ம பேச்சில், நம்ம சிந்தையில், நினைவில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தாழ்ந்து போகணும், தாழ்ந்து பேசணும். நம்ம நினைக்கிற நினைவு கூட தாழ்மையான சிந்தையாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. எதிர்த்து பேசினோம்னா அந்த தாழ்ந்த சிந்தை என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால் தாழ்ந்து பேசுங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இப்போ பாருங்கள், நீங்கள் தாழ்ந்து நடந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பேச்சில் எல்லாம் தாழ்ந்து போனீங்கன்னா ஒரு 3 காரியம் உங்களை தேடி வருது. ஏன்னா தாழ்மைக்கு கிடைக்கும் பலன். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாழ்ந்து அமைதியாக பொறுமையாக நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவர் சொல்கிறாரு ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனும் 3 காரியம் உங்களை தேடி வருகிறது. தாழ்மைக்கு கிடைக்கிற ஒரு பலன். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினாலே இயேசு வெளிப்படணும். நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும், மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டு போகிறதெல்லாம் தேவ பிள்ளை வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்க ஒரு தாழ்மை இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு பணிவு என்ன செய்யணும்? பணிவு இருக்கணும். அப்படி ஒரு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம நடக்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம பார்வையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்முடைய எண்ணத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்முடைய நினைவில் ஒரு தாழ்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஞானத்தை கொடுப்பது மாத்திரமல்லாமல் அவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில், நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கு கிடைக்கிற பலன் அப்படிங்கிறார். நீ தாழ்ந்து போயிட்டேன்னா அது கிடைக்கிற ஒரு பலன் இருக்குது. நீ தாழ்ந்து போயிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேடி வருது. அப்படின்னு கேட்டால் என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா 3 ஆசீர்வாதத்தை சொல்கிறார். தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனும் 3 காரியம் தேடி வருகிறது. அன்பாக இருந்தவர்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற காரியத்தில் செய்கிற காரியத்தில் அடுத்தவர்கிட்ட பேசும்போது, பக்கத்து வீட்டில் பேசும்போது உங்கள் வார்த்தையில் ஒரு தாழ்மை வெளிப்படணும். கோபம் என்ன செஞ்சுக்கூட வார்த்தையில் வந்துடக்கூடாது. வருவோம்ல, போக மாட்டியா, எனக்கு எல்லாம் தெரியும், போ போ போ, இந்த வார்த்தையில் தாழ்வில்லை. அப்போ இதே வார்த்தையை தாழ்ந்து பேசணும். வர்றேன் கண்ணு, செல்லம் வர்றேன், கொஞ்சம் பொறுமையாரு, வந்துடுறேன் கண்ணு. இது தாழ்மை. வரமாட்டோமா, போக மாட்டியா, சும்மா அப்படி நடத்திக்கிற, வருவோம் போ, அப்புறம் தாழ்மை கிடையாது. இந்த வந்துடுறேன் ராசா, கொஞ்சம் உட்கார்றா அப்படின்னா அது ஒரு தாழ்மை. எல்லாத்துலேயுமே ஒரு வார்த்தை மெயினாக வார்த்தையில் தாழ்மை தெரியணும். வந்து தொலை, இது தாழ்மை கிடையாது. சீக்கிரம் வாங்க கண்ணு, சீக்கிரம் வாங்க செல்லம், சீக்கிரம் வாங்க ராசாத்தி, இது தாழ்மை. வந்து தொலை அப்படின்னா அது தாழ்மை கிடையாது. பேச்சில் தாழ்மை தெரியணும். அப்போ உங்கள் பேச்சை வச்சே தாழ்மையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தாழ்மையாக நடக்கலைன்னா அவர் பிரியமாக இருக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் தாழ்மையாக நடக்கலைன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்காது, தாழ்மையாக நடக்கலைன்னா ஐஸ்வர்யம் கிடைக்காது, தாழ்மையாக நடக்கலைன்னா கனம் கிடைக்காது, மகிமை கிடைக்காது. எல்லாமே தாழ்மைக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தாழ்மையாக நடக்காமல் நான் 3 நாள் பாஸ்டிங் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார போகிறேன், யாரும் என்கிட்ட பேசாதீங்க, கச்சபுச்சான்னுக்கிட்டு நீங்கள் போய் இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்க்குறாரு, நீ எதுக்கு நீ ஜெபிக்கிற? நீ ஆவி ஆத்மா சரீரத்தை சரி பண்ணு, நீ தாழ்மையாக நட, தாழ்மையாக இருந்துட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன அடுத்து லூக்கா 14:11 வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பார்த்தீங்களா? எனக்கு என்னங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஆண்டவர் இருக்கிறாருங்க, என்ன போதுங்க, எனக்கு அது போதுங்க. எனக்கா இப்படி நீங்கள் ஒரே தோடை போட்டுக்கிட்டு தர்றீங்க, எப்படிக்கா? நான்லாம் 10 நாளைக்கு ஒரு டிப் ஒரு தோடு போடுறக்கா, நீங்கள் என்னக்கா ஒரு தோடை வருஷ கணக்காக போட்டிருக்கீங்க? ஆண்டவர் கொடுத்தது இது போதும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இதை போட்டு எதுக்கு என்ன செய்ய? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என் கூட இருக்கிறாரு, இது போதுக்கா, சரிக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்ந்து பேசுனீங்கன்னா என்ன ஆகுங்க தெரியுமா? ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்.
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் யாராக இருந்தாலும் சரி என்ன செய்வானா, இருக்குது நொல்லகனாய் போயிடுவான், தாழ்ந்து போயிடுவானா. ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உங்கள் பேச்சில் ஒரு தாழ்மை தெரியணும், உங்கள் நடக்கையில் ஒரு தாழ்மை தெரியணும், எல்லாத்துலேயுமே ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் சிந்தை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே உங்களை, நீங்கள் உயர வேண்டிய அவசியம் இல்லை, நான் உயரணும் என்னை மேன்மைப்படுத்த கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் உன் தாழ்மை நிமித்தமாக உன்னை நான் உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறவார். தாழ்மை உங்கள் முகத்தில் வெளிப்படணும், தாழ்மை உங்கள் பேச்சில் வெளிப்படணும். அப்போ தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் காண மகிமைன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து தாழ்ந்து பேசுங்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, கொலோசியர் 3:12-13. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, அப்புறம் ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, இயேசப்பா நம்மளை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்போ இங்க தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அணிந்து கொண்டு. அப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். அதாவது நீங்கள் வந்து எதை அணிந்து கொள்ள வேண்டும்? தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும், சாந்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? நீடிய பொறுமையை அணிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால் நீடிய பொறுமை, சாந்தம், தாழ்மை. இது உங்கள் உடம்புல இருக்கணும், உங்கள் ஆவியில் இருக்கணும், உங்கள் ஆத்மா இருக்கணும், உங்கள் சரீரத்தில் இருக்கணும். உங்களை பார்த்தாலே தாழ்மை தெரியணும், உங்களை பார்த்தாலே ஒரு சாந்தமாக. சில பேர் முகத்தை பார்த்தா சரி அப்படியே விகாரமாக இருக்கும், அந்த முகத்தில் கோவப்பட்ட முகமாக தெரியும். அப்போ அவங்ககிட்ட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தம் இல்லை. அப்போ முகத்தில் ஒரு சாந்தம் தெரியணும், முகத்தில் ஒரு அமைதி தெரியணும். அதுதான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வந்து ஒரு கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து ஒருவருக்கு ஒருவர் இப்போ வந்து அந்த வசனம் தான், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். இப்போ இங்கே இருங்க, நம்மளாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஓகே, அடுத்து பிரியருமாய், அவருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு அடுத்து ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு ஒரு குறை உண்டால. இப்போ நீங்கள் 5 பேர் 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்போ ஒருத்தர் ஒரு குறை தெரியுது. அப்போ வந்து அந்த குறையை நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சரி பண்ணணும். ஒரு குறை இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ஒருவர் தப்பு பண்ணும்போது அவங்கள வந்து கசந்து பார்க்க கூடாது. ஏசப்பா நம்மளை மன்னிச்சது போல நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மன்னிச்சு வாழணும். அதான். ஏன்னா இப்போ நம்ம வந்து பெரிய யோக்கியம் கிடையாது, நம்ம வந்து பியூர் பரிசுத்த வாட்டி கிடையாது. நம்மகிட்ட 52 ஓட்டை இருக்கு. நம்ம 52 ஓட்டையை வச்சுக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் நல்லவன் கிடையாது, அவன் மோசக்காரன், அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம தகுதி கிடையாது. உன் கண்ணில் இருக்கும் போது திரும்ப பாரு அப்படிங்கிறார். அப்போ ஒருவர் பேர் தப்பு பண்ணுறது தெரிஞ்சா, அந்த உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டானா, உன்னை வந்து பகைச்சிக்கிட்டானா, உன்னை கசந்து பேசிட்டானா, அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் வந்து உன்னை மன்னிச்சிட்டேன், அதே போல் நீ உனக்கு ஒரு துரோகம் பண்ணுவோன்னு என்ன செய்ய, நீ மன்னி அப்படிங்கிற. அதான் ஒருவரில் என்ன போட்டிருக்கு? ஒருவர் ஏசப்பா உங்களை என்னையும் மன்னிச்சவர், நம்ம என்ன செய்யணும்? ஒருவரில் என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மன்னிச்சு வாழக்கூடிய ஒரு கிருபை நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்துக்கொள்ளும். இதுதான் வந்து ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு உண்டான வல்லமை பவர் இல்லாமல் போயிடுது. ஏன்னு கேட்டால் தாழ்மையின் ஜெபத்தை தான் ஏசப்பா கேட்குறாரு. பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தில் வந்து அந்த ஆயக்காரன் ஜெபத்தை தான் ஏசப்பா கேட்குறாரு. பரிசேயன் ஜெபத்தை கேட்கல. அவனும் பேசுகிறான், இவனும் பேசுகிறான், அவனும் கத்துறான், இவனும் கத்துறான், இவனும் சர்ச்சில் ஜெபிக்கிறான், அவனும் சர்ச்சில் ஜெபிக்கிறான். ஆனால் யார் ஜெபத்தை கேட்டாருன்னு கேட்டால் அந்த ஆயக்காரன் ஜெபத்தை கேட்குறாரு. அப்போ அதே போல் இன்னைக்கு ஆயக்காரன் ஜெபம் போல நம்ம பண்ணணும். அப்போ உடனே ஏசப்பாக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவார். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம வந்து இவன் ஜெபத்து பண்ணாமல் அவன் ஜெபத்தை பண்ணுறனால நம்ம ஜெபத்து பதில். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. அவர் சொல்கிறாரு, வேற எண்ணத்தையும் அவன்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு நகையை செஞ்சு போடு, நட்டை செஞ்சு போடு, என் கழுத்தில் செயினாக செஞ்சு போடுனா ஏசப்பா கேட்குறாரு. அவர் கேட்குறாரு,
நீ தாழ்மையாக நட. அந்த வசனம் திருப்பி வாசிமாத திருப்பி. மனுஷனே மனுஷனேங்கிற யாரை சொல்றாரு? யாரை சொல்றாரு? என்னத்தான் சொல்றாரு? நம்மளை தான் சொல்றாரு. சொல்லுங்க, என்னத்தான் சொல்றாரு? மனுஷனே நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ இங்க இருங்க, இந்த பூமியில நன்மை என்ன, தீமை என்ன, தப்பு என்ன, பாவம் என்ன, அற்புதம் என்ன, அதிசயம் என்ன, வெற்றி என்ன, விடுதலை என்ன, சந்தோஷம், எல்லா காரியத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லாமே நன்மை தீமை எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை, அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்து நியாயம் செய்து நியாயம் செய்யணும். எந்த அநியாயம் செய்யக்கூடாது, அட்டுழியம் பண்ணக்கூடாது, யாருக்கு வாங்கின பண்ணது இல்லைன்னு சொல்லக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. நியாயமா நம்ம என்ன செய்யணும்? உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் கரெக்டா சரியா நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அடுத்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகிக்கணும். இரக்கத்தை நீங்க அனுபவிக்கணும். இரக்கம் உள்ளவர்கள் மேல நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. உன் தேவனுக்கு முன்பாக, உன் தேவனுக்கு, உன் கடவுளுக்கு, இரட்சகருக்கு, ஏசப்பாவுக்கு முன்னால மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை ஏசப்பா உங்களிடத்துல கேட்கிறார். அவர் என்னங்க கேட்கிறார்? அவர் கேட்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உன்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், ஓட்டிருந்து அன்பை எதிர்பார்க்கிறேன், இரக்கத்தை எதிர்பார்க்கிறேன், தாழ்மையை எதிர்பார்க்கிறேன், இதைத்தான் எதிர்பார்க்க. இது எனக்கு வேணும். இப்படிப்பட்டு யார் நடக்கிறாங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறேன். நான் இதைத்தான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன், வேற என்னத்தை உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிற காரியம் உங்ககிட்ட இல்லையே. பெருமையா பேசுற, கெட்ட வார்த்தை பேசுற, அருவருப்பை பேசுற, அடுத்தவங்க கதையை பேசுற, குற்றப்படுத்துற, குறை சொல்ற, அவன் சரியில்லை இவன் சரிங்கிற. அப்படிங்கும் போது நான் உங்ககிட்ட பிரியமா இருக்க முடியாது. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன்னோட காசையோ பணமோ சொத்தோ சொகமோ நகையோ நட்டோ இல்லை இடத்தையோ வீடையோ வாசலையோ அந்த சொத்தை கொடு இந்த சொத்தை கொடு அப்படி உன்கிட்ட கேட்கிறேன்னா எதிர்பார்க்கிறேன் இல்லை. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தாழ்மை. நீ தாழ்மையாக நடந்தா அதுவே எனக்கு போதும். உன்னை வாழ வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், உங்கள் பேச்சிலையும், உங்கள் எண்ணத்திலையும், உங்கள் நினைவிலையும், உங்கள் ஆற்றலையும் தாழ்ந்து பேசி பாருங்கள், தாழ்மையாக நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைக்கிறார். தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம், கனம், மகிமை. ஒருவன் தாழ்மையாக நடந்தால் அவனுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல அன்பாக பேசுங்க, தாழ்மையாக பேசுங்க, விட்டு கொடுத்து பேசுங்க, நீடிய பொறுமையாக இருங்க. பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார்.